ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் வந்துட்டு நேஷ்னல் லீக் நடந்ததுனால ப்ரீமியர் லீக் நடக்கல. ஸோ ஒன் வீக் பிரேக் அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து அகெயின் வந்து ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ப்ரீமியர் லீக்கோட இந்த வீக்கோட ஃபஸ்ட் மேட்ச் வந்துட்டு செல்சிக்கும் நியூ கேஸ்டல் யுனைடெட்க்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. இதோட ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட பொசிஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்சியை வந்து பார்த்தோன்னா 8 மேட்ச் விளாண்டு 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் ட்ரா ஆகிருக்கு, ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ என்னென்னா டேபிளில் வந்து 5th பிளேஸில் இருக்காங்க. அதே இது வந்து அவங்களோட ஆப்போனன்ட் நியூ கேஸ்டல் யுனைடெட் பார்த்தோம் அப்படின்னா 13th பிளேஸில் இருக்காங்க. 8 மேட்ச்சுக்கு 3 வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. இந்த மேட்சோட இன்ஜுரி ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ கேஸ்டலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டுபர்காவும் அதுக்கடுத்து ரிச்சியும் வந்துட்டு இன்ஜுரியாக இருக்காங்க. டவுட்ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராசர் இவங்க வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கார். ஸோ செல்சியில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கீ பிளேயர்ஸில் வந்து புலிசிக் வந்துட்டு இன்ஜூராக இருக்கார். அதே போல் பார்த்தோம்னா டவுட்ஃபுல் பார்த்தோம்னா கை ஹேவர்ட்ஸ் அவர் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்காங்க. அப்புறம் கில்மர் வந்துட்டு இன்ஜூர்டில் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் 11 வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாட்ஸ் பார்க்கும்போதே நம்ம வந்துட்டு இது என்னன்றதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து செல்சியோட ஸ்டாட்ஸ் வந்து நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ செல்சியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கோல் கீப்பர் வந்து மெயின் கோல் கீப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெப்பா அரிஸ்பாலகா. அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் 3 மேட்ச்சில் மட்டும்தான் வந்து கோல் கீப்பிங் பண்ணார். ஸோ அவரோட ஸ்டாட்ஸ் ஸோ இந்த மேட்ச் வந்து அவர் இன்ஜூர்டாக இருக்கிறது காரணத்தினால வந்துட்டு ஸோ மெண்டியே வந்துட்டு கோல் கீப்பிங்க்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுவார். ஸோ அவரோட ஸ்டாட்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவர் 4 மேட்ச் கோல் கீப்பர் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ மான்செஸ்டர் யுனைடெட் கூடயும் ஷெஃபில்ட் யுனைடெட் கூடயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 4 கோல் சேவ் பண்ணியிருக்காரு, இன்னொரு மேட்ச்சில் 2 கோல் சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கோல் மொத்தத்துக்கே ஒரே ஒரு கோல் தான் வந்துட்டு இந்த 4 மேட்ச்சில் கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா மெண்டி தான் கோல் கீப்பராக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ இவங்களோட செல்சியோட பார்த்தோம்னா அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் இங்கே இருக்குது. ஸோ டிஃபென்ஸில் வந்து பார்த்தோன்னா அவங்களோட கீ டிஃபென்ஸ் யாரா அப்படின்னு பார்த்தோன்னா சில்வெல் தான் வந்து அவங்களோட கீ டிஃபென்ஸ். ஸோ அவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பார்த்தோன்னா கிறிஸ்டல் ஃபாரஸ்ட்டோட ஃபஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. அது போக வந்துட்டு அவரோட பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் ஆன் டார்கெட் 1, அதுக்கடுத்து டேக்கிள், இன்டர்செப்ஷன், பிளாக் அந்த இதில் வந்துட்டு ஒரு 3 இது பண்ணியிருக்காரு. கிளியரன்ஸ் 1, சான்ஸ் கிரியேட்டர், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து 120 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்திருக்காரு. ஸோ அவர் கோல் மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவர் வந்து நிறைய பாசஸும் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ மற்றவங்களாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இவர் வந்து பாஸ் நிறையா இருக்கும், இந்த பிளாக்ஸ், இன்டர்செப்ஷன் இந்த மாதிரி இதுலேயும் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து கோல் அசிஸ்ட்லாம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இவர் வந்து இருந்தார் அப்படின்னா இவர் வந்து மஸ்ட் பிக். ஈவன் நீங்கள் வந்துட்டு ஆப்போனன்ட் டீம் சப்போர்ட்டாக நீங்கள் டீம் கிரியேட் பண்ணாலுமே கூட ஸோ சில்வெல் வந்துட்டு நீங்கள் 11 டீமையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இவர் வந்து கேப்டனுக்கும் வந்துட்டு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஆஃப் கேப்டன்சி வந்து பார்த்தோம்னா சில்வெல்லும் இருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இவங்களோட டிஃபென்ஸில் வந்துட்டு பார்த்தோன்னா ஜூமா. இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இவருமே வந்துட்டு கோல் அசிஸ்ட்லாம் பண்ணக்கூடிய ஒரு டிஃபெண்டர் தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் இது வரைக்கும் 4 மேட்ச்சில் வந்து 3 கோல் போட்டிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இது அசிஸ்ட் எந்த மேட்ச்லையுமே பண்ணல. பட் ஸ்டில் அவரோட ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு மேட்ச்லையும் வந்து பார்த்தோன்னா நல்ல பாசஸில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். ப்ளஸ் வந்துட்டு ஷார்ட் அண்ட் டார்கெட்டும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் ஒரு ஷார்ட் அண்ட் டார்கெட்டாவது அவர்கிட்ட வந்து கிடைக்குது. ப்ளஸ் அந்த டேக்கிள்ஸ், இன்டர்செப்ஷனில் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து நல்லா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 டைம்ஸ் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ இவங்களோட டிஃபென்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீ டிஃபெண்டர் வந்து பார்த்தோன்னா சில்வெல், ஜோமா இவங்க வந்து நிறைய பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு செல்சியோட டிஃபென்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சில்வா தான். ஸோ அவர் ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து விளையாடுறது டவுட்ஃபுல் தான். ஸோ அவர் இந்த மேட்ச் அநேகமாக இருக்க மாட்டார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ். ஸோ ஜேம்ஸ் வந்து பார்த்தோம்னா அவரும் வந்துட்டு கோல் அசிஸ்ட்லாம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஃபஸ்ட் மேட்ச்சில் மட்டும் வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பிளாக்ஸ், இன்டர்செப்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஒரு 7 இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சான்ஸ் கிரியேஷனில் வந்து 2. ஸோ அப்படி பார்த்தா அவர் வந்துட்டு மொத்தம் வந்து 106 பாயிண்ட்ஸ் எடுத்துருந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லிவர்பூலோட வந்துட்டு இவங்க செல்சி தோத்துட்டாங்க. பட் ஸ்டில் இவர் வந்து ஒரு 32 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. இவங்களோட டிஃபென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த லாஸ் ஆன மேட்ச்லேயே பார்த்தோன்னா ஜோமா வந்து பார்த்தோன்னா 30 பாயிண்ட்ஸ் எடுத்துருந்துருக்காரு. இவர் வந்துட்டு சில்வெல் வந்துட்டு லிவர்பூல் மேட்ச்சில் வந்து விளையாடலை. சிப்ளிகுட்டா வந்து இந்த மேட்ச் இருக்க மாட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செல்சியோட மிட்ஃபீல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தம்
இவங்க 4 மிட்ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவசிக் வந்துட்டு பெருசாக வந்து நல்ல பிளேயர் எதுவும் கிடையாது. அவர் அவ்வளோவா வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டார். பட் ஸ்டில் அவருமே வந்து கோல் போடக்கூடிய ஒரு பிளேயர் தான். உங்களோட மெயின் டிஃபெண்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட் ஹேவ், நீங்கள் ஸ்மால் லீக்லாம் எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹக்கீம், அதுக்கப்புறம் வந்து மவுண்ட். இவங்க 2 பேர் தான் வந்து நீங்கள் ஸ்மால் லீக்கில் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஹக்கீம் வந்து பார்த்தோன்னா 2 மேட்ச்சில் வந்துட்டு சப்ஸ்டியூட் பிளேயராக தான் வந்தார். லாஸ்ட் 2 மேட்சஸ் மட்டும் தான் அவர் ஸ்டார்டிங் லைனப்பில் வந்துட்டு உள்ளே வந்தார். ஸோ அவர் வந்து 2 மேட்ச்லையுமே வந்து பார்த்தோன்னா நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. 77, 78 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்ன்லி கூட வந்துட்டு அவர் ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் வந்து ஷெஃபீல்ட் யுனைடெட் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் 2 அசிஸ்ட் கொடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தார். மவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருமே வந்து பார்த்தோன்னா அது கோல் அசிஸ்ட் பண்ணலன்னா கூட வந்து அவர் வந்து ஒரு டீசெண்டான பாயிண்ட்ஸ் வந்து பாசஸ் மூலமாகவோ இல்லை பிளாக்ஸ் ரிசப்ஷன் மூலமாகவும் கிடைக்கும். ப்ளஸ் ஷார்ட் ஆன் டார்கெட், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அசிஸ்ட் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அவருமே வந்து மஸ்ட் ஹேவ் பிக் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கான்டே. இவர் வந்து பார்த்தோன்னா கோல் அசிஸ்ட் பெருசாக எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டார். பட் ஆனால் அவர் எல்லாமே பார்த்தோன்னா மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்துருப்பார். இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நிறையா பாஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு நிறைய பிளாக்ஸ், இன்டர்செப்ஷன் அதெல்லாம் வந்து பண்ணுறதுனால வந்துட்டு அவர் வந்து அதுலேயே வந்து நிறையா பாயிண்ட்ஸ் அவர் எடுத்துடுவார். ஸோ நீங்கள் ட்ரீம் லெவல் விளையாடுறதா இருந்தால் கான்டே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்மால் லீக்கில் கூட. பட் ட்ரீம் லெவன் இல்லாமல் மற்ற மை டீம் லெவன் இந்த மாதிரி பழைய ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது, இதில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் கூட நீங்கள் அவரை எடுக்கலாம். ஸ்டில் வந்து அவர் பாசஸ் மூலமாக நிறைய பாயிண்ட்ஸ் தரலாம். ஓகே, ஸோ இதுதான். அதுக்கடுத்து கோவசிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு நம்ம அந்த இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக கூட இருக்கலாம். ஸோ மேபி அவர் வந்து எனக்கு பாஸ் நிறையா தராரு, அசிஸ்ட் பண்ணுறாரு, பட் நிறையா வேறு எதுவும் அவ்வளோவா பண்ணலை. ஸோ இவங்களோட செல்சியோட ஃபார்வர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்னர் ஆப்ரஹாம். ஸோ வெர்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட மெயின் கோலர் பார்த்தோம் அப்படின்னா வெர்னர் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 கோல் 8 மேட்ச்க்கு வந்து 4 கோல் 2 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆப்ரஹாம் பார்த்தோம் அப்படின்னா 8 மேட்ச்க்கு வந்து 2 கோல் 2 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கிராண்ட் லீக்கில் கூட ஒரு சில டீம்லலாம் வந்து நம்ம வந்து வெர்னர் ட்ரா பண்ணலாம். ஸோ ஏன் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் கோல் அசிஸ்ட் பண்ணாத மேட்ச்சில் வந்து பார்த்தோன்னா அவரோட பாயிண்ட்ஸ் வந்து 20 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எந்தெந்த மேட்ச், ஆனால் ஒரே மேட்ச்சில் வந்து 2 கோல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த நம்ம ரிஸ்க்கு எந்த மாதிரி எடுக்கலாம்னா கிராண்ட் லீக்கில் வந்து அவர் ஒரு சில டீமில் வந்து ட்ரா பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அவரை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிலாம் டீம் போடுறதுன்றது வந்து ரிஸ்க்கு. ஸ்மால் லீக்லலாம் ட்ரா பண்ணக்கூடாத ஒரு பிளேயர் அவர். டிஃபால்ட் கேப்டன் வந்து ஸ்மால் லீக்கில் வந்துட்டு வெர்னர் தான். ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரஹாம். இவர் வந்து டிஃபால்ட் வைஸ் கேப்டன் கண்டெண்டரில் வரக்கூடிய ஒரு பிளேயர். இவரும் அதே மாதிரி தான். ஸோ இவர் வந்து நிறையா பார்த்தோம்னா ஸோ 2 கோல் 2 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் ஆன் டார்கெட்லாம் கொஞ்சம் நிறையா கொடுப்பாரு. எல்லா மேட்ச்லையும் ஷார்ட் ஆன் டார்கெட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக்ஸ் இதிலலாம் கூட வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு இவர். ஸோ இதுதான் செல்சியோட டீமோட ஸ்டாட்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நியூ கேஸ்டலோட ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நியூ கேஸ்டலோட கோல் கீப்பர் கால் டார்லோ. இவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா இந்த சீசன் ஃபுல்லாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்துட்டு கோல் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட சேவ்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மேட்ச்லையும். ஸோ அவர் டிஃபால்ட்டாக ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்த்தோன்னா 3 கோல் கிட்ட சேவ் பண்ணிகிட்டே இருக்கார். 3, 4, 11, 2, 8, 3, 3, 5. ஸோ ஒவ்வொரு கோல் சேவுக்கும் வந்து 8 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது காரணத்தினால வந்துட்டு இவர் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்துட்டு பார்த்தோன்னா இவங்க டீம் ஈவன் லாஸ் ஆகியிருந்தாலுமே வந்துட்டு இவர் வந்து ட்ரீம் டீமில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கண்டெண்டராக தான் இருப்பார். ஸோ அதனால் வந்து நம்ம எப்போல்லாம் வந்து ஈவன் க்ளீன் ஷீட்க்கு போய் நம்ம டீம் போடும்போது ஸோ 2-0ன்ற டீம் போடுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு ஸோ டார்லோ வந்துட்டு கோல் கீப்பராக வச்சுட்டு அவங்க செல்சியோட 4 டிஃபென்ஸ், அது போக வந்துட்டு மிட்ஃபீல்டில் 2 பேர், ஸ்ட்ரைக்கரில் ஒரு ஆள், இல்லைனா வந்து ஸ்ட்ரைக்கரில் 2 பேர், மிட்ஃபீல்டில் ஒரு ஆள், அந்த மாதிரி வந்து நம்ம டீம் ஃபார்மேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து செல்சியை வந்து 2-0 அப்படின்ற மாதிரி வின் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து 3-1 அப்படின்னு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இவங்களோட டிஃபென்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஃபென்ஸில் வந்து இவங்களோட ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பிளேயர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெர்னாண்டஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் தருவார். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லாஸ்டலஸ் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அவங்க இதில் வந்து பாஸ் இந்த மாதிரி இதில் வந்துட்டு பாயிண்ட்ஸ் தருவார்.
அதுக்கப்புறம் ஜே லிவிஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மேட்ச்சில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, சில மேட்ச்சில் வந்து பார்த்தோன்னா பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணலாம். ஏன்னா இந்த மேட்ச் நம்ம கம்ப்ளீட்டாக செல்சிக்கு ஃபேவராக பண்ண போகிறோம், அதனால வந்து இதை நம்ம இது பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நியூ கேஸ்டலோட மிட்ஃபீல்டர்ஸ் வந்து யாரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே ஹென்ட்ரிக்ஸ். ஸோ ஜே ஹென்ட்ரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மற்ற மேட்ச்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்த இதுலையும் பெருசாக பாயிண்ட் எடுக்கல. அதுவும் வெஸ்ட் ஹாம் கூட தான் அவர் கோல் பண்ணியிருக்காரு. அதே இது வந்துட்டு செல்சிக்கு அகெயின்ஸ்டாக அவர் கோல் பண்ணுவாரா அப்படின்றது வந்து கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் மேட்சோட பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்காம செலக்டட் பையும் எதுவுமே பார்க்காம அவரோட மற்ற பாயிண்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம வேறு யாராவது ஆல்டர்னேட்டிவ் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ண பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஏ செயின்ட் மேக்ஸிம். இவர் வந்து உங்களோட ஃபார்வர்ட் பிளேயர். இதில் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் மிட்ஃபீல்டில் இருக்கார். ஸோ இவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல் அசிஸ்ட் பண்ண மேட்ச்சில் வந்து அதிகமாக இருக்கும் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்சில் மட்டும் வந்துட்டு 33, 35 இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ மீதி எல்லாமே பார்த்தோன்னா ஒரு நார்மலான பாயிண்ட்ஸ் 10, 11 இந்த மாதிரிலாம் பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஸோ அல்மைரான் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா சப்ஸ்டியூட் பிளேயராக தான் வந்துட்டு விளாண்டுருக்காரு முதல் 2 மேட்ச்சு. அதுக்கப்புறம் வந்து மெயின் பிளேயராக வந்து சான்சஸ் கிடச்சிருக்கு அவருக்கு. அவர் வந்து கோல் அசிஸ்ட் வந்துட்டு எதுவும் பண்ணல. இதனால வந்துட்டு அவர் ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீசெண்டான ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. உல்ஸ் கூடலாம் 34 எடுத்திருக்காரு. ஸோ எவர்டனோட 19, சவுத் ஆம்ப்டனோட வந்து 21 இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஜே மார்க்பி இவர் இந்த மேட்ச்சில் வந்துட்டு இருப்பாரா என்னன்னு தெரியல. அவர் ஆனாலும் வந்துட்டு உல்ஸ் கூட மட்டும் வந்து ஒரே ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தார். மற்ற எந்த மேட்சும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. லாங் ஸ்டஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து முதல் 3 மேட்ச் வந்து சப்ஸ்டியூட் பிளேயராக தான் வந்துருக்காரு. 2 நிமிஷம் 1 நிமிஷம் 10 நிமிஷம் தான் சான்ஸ் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து அவர் வந்து எவர்டனும் சவுத் ஆம்ப்டன்லையும் வந்து விளையாடும் போது பார்த்தோம் அப்படின்னா அவர் நல்லா ஸ்கோர் பண்ணி கோல் ஸ்கோர் பண்ணல. பட் அவரோட பாஸ் அது போக வந்து இன்டர்செப்ஷன் டேக்கிள் இந்த மாதிரிலாம் வந்து ஓரளவுக்கு டிசெண்டான பாயிண்ட் எடுத்திருந்தார். அதனால் வந்து நான் இவரை நிறைய டீமில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இவங்க நியூ கேஸ்டலோட ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கால் வில்சன் தான் வந்துட்டு இவங்களோட மெயின் கோல் வந்து என்னன்னு யார்கிட்ட வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ வில்சன்ட்டு தான் வந்து கிடைக்கும். ஸோ அவர் எல்லா இயர் ப்ரீமியர் லீக்லேயும் வந்து ஓப்பனிங் மேட்ச்சில் வந்து கோல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஈவன் வந்துட்டு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் கூடயும் வந்துட்டு இவர் கோல் ஸ்கோர் பண்ணுவார். பட் செல்சியே வந்து இந்த வருஷம் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான யூனிட்டாக இருக்குது. அவங்களோட இவர் கோல் பண்ணுவாரான்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால தான் இந்த மேட்ச் வந்து நான் மோஸ்ட்லி க்ளீன் ஷீட்க்கு வந்து பிளான் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் சி. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா அவர் வந்து மொத்தம் வந்துட்டு விளாண்ட 8 மேட்ச்சில் வந்துட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 11 கிராண்ட் லீக் டீம் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் 0-0க்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 0-0வாக இருந்தாலும் நான் வந்துட்டு 4 டிஃபெண்டர்ஸ் வந்துட்டு நான் செல்சியிலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரே ஒரு டிஃபெண்டர் மட்டும் வந்துட்டு நியூ கேஸ்டல் யுனைட்டட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ கேப்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ கேஸ்டல் யுனைட்டடோட கோல் கீப்பரை வந்து நான் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ சான்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல்சியோட அட்டாக் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால் அவங்க நிறையா கோல் போட ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கோல் சேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது காரணத்தினால நான் அவங்களோட கோல் கீப்பரை வந்துட்டு கேப்டனாக போடுறேன். அதே போல் வந்து பார்த்தோன்னா டிஃபென்ஸில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா சில்வல். அதனால தான் கேப்டன் விசி வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கீழே இருக்கவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா வித்தவுட் கோல் இவங்களாம் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அவங்களாம் நான் கீழே வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் செகண்ட் டீம் வந்துட்டு அதே தான். ஸோ அதே இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். தேர்ட் டீம் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து செல்சிக்கு ஃபேவராக 1-0 போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து கோலர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்னர் வந்து கோல் போடுறாரு. ஸோ சில்வல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. ஆப்ரகாம் வந்துட்டு அசிஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற கால்குலேஷனில் வந்து நான் இந்த டீம் நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்து டீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் 1-0 தான். ஸோ சில்வல் வந்துட்டு கோலோ அசிஸ்டோ பண்ணுற மாதிரியும் ஆப்ரகாம் வந்துட்டு கோல் எல்லாம் அசிஸ்ட் பண்ணுற மாதிரியும் போட்டு வந்து நான் டீம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே சில்வல் கேப்டன், ஆப்ரகாம் வைஸ் கேப்டன். நீங்கள் வேணால் வந்துட்டு சில்வல் கேப்டன், ஸோ வைஸ் கேப்டனாக வந்துட்டு ஜோமா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவரும் ஒரு நல்ல பிக். அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் வைஸ் கேப்டனாக வந்து ஜோமா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் டீம் 4ல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டீம் 5யும் பார்த்தோம் அப்படின்னா நான் 1-0க்கு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ சில்வல் கேப்டன், ஜைடெக் வந்துட்டு வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ கான்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பாசஸ் அதிகமாக பாயிண்ட்ஸ் தரக்கூடியதுனால நான் கான்டே எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் மெயின் ஸ்ட்ரைக்கர்ஸ் 2 பேரையும் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்ன ஆகுனா 1-0 வந்துச்சு அப்படின்னா நம்ம டீம் வந்து டாப்பில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டீம் 6. ஸோ டீம் 6ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் 1-0 முடிச்சிட்டேன். இப்போ நான் 2-0க்கு வந்து ஃபார்மேஷன் பண்ணுறேன்.
ஸோ நார்மலாக 2-0க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த டீம் வந்து 2 கோல் பண்ணாங்களோ அவங்களோட கோல் கீப்பர் வச்சுட்டு டிஃபென்ஸில் 3 பேர் வச்சுக்கலாம். ஸோ அப்படி கூட பண்ணலாம். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டார்லோ வந்து நிறையா கோல் சேவ் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கோல் கீப்பர், நல்ல ஸ்ட்ராங்கான கோல் கீப்பர் அப்படின்றனால நான் டார்லோ வச்சுட்டு நான் செல்சியில் 4 கோல் கீப்பர் 4 டிஃபெண்டர் வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு போக வந்துட்டு கீழே இருக்க 3 மிட்ஃபீல்டையும் ஸ்ட்ரைக்கரையும் மட்டும் நான் ரொட்டேட் பண்ணுறேன். அதே போல் வந்து பார்த்தோன்னா இவங்களோட டிஃபால்ட்டாக 3 பிளேயர்ஸ் எடுத்து வச்சுக்கிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டார்லோ கோல் கீப்பர், அந்த மாதிரி வந்து நான் டீம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வெர்னர் கேப்டன், ஜைடெக் வந்துட்டு வைஸ் கேப்டன். அதே இதில் வந்து பார்த்தோம்னா சேம் டீம், அதே இதில் வந்து ஜஸ்ட் நான் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான் வந்துட்டு மவுண்ட் வைஸ் கேப்டனாக போட்டிருப்பேன். ஜைடெக் எடுத்துகிட்டு மவுண்ட்டு உள்ளே கொண்டு வந்துட்டு மவுண்ட் வைஸ் கேப்டனாக போட்டிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 8th டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே அதான் பார்த்தோம் இல்லை. ஸோ 8th டீமில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் சில்வெல் கேப்டனாக போட்டேன். ஸோ சில்வெல் வந்துட்டு கோல் அசிஸ்ட் பண்ணக்கூடியதுனால நான் அவரை கோல் கேப்டனாக போட்டு ஸோ மவுண்ட் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன் இந்த இடத்துல. 9th டீமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் 2-0ன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். 2-0 அப்படின்றத நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்த காரணத்தினால நான் வந்துட்டு நான் 9th டீம் வந்து என்ன பண்ணேன்னா வெர்னர் தூக்கிட்டு நான் ஆப்ரஹாம் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுப்போ வந்து சில்வெல் கேப்டன், மவுண்ட் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இவங்களோட பிளேயர்ஸ் வந்து 4 பேர் வந்து பார்த்தோன்னா சேமாக தான் வச்சுருக்கேன் 2-0ன்றது காம்பினேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா இது வந்துட்டு 2-1 எல்லாம் 3-1 அப்படின்ற காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த இதுக்கு வந்துட்டு நான் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ வெர்னர் கேப்டன், அவங்களோட வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணேன் வில்சன் வந்து வைஸ் கேப்டனாக போட்டு வச்சுருந்தேன். வில்சனை வந்து லைனப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணல. மேபி அவர் வந்து சப்ஸ்டியூட்டில் இருக்காரா என்னன்றது கன்ஃபார்மாக தெரில. நான் அதெல்லாம் இன்னும் செக் பண்ணோம். நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு ஃபைனல் டீம் வந்து டெலிகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமோட லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து வெர்னர் கேப்டன், ஜாலிங்டன் வந்து வைஸ் கேப்டன் போட்டிருக்கேன். இது இப்போ வரைக்கும் நான் வில்சன் வந்து சப்போஸ் சப்ஸ்டியூட்டில் இருந்தார் அப்படின்னா நான் வில்சன் நான் உள்ளே எடுத்து வச்சுக்குவேன். ஈவன் அவர் லைனப்பில் இல்லைனாலும் கூட இந்த டீமில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதே தான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா வந்துட்டு ஜைடெக் வந்து கேப்டனும் ஜாலிங்டன் வந்து வைஸ் கேப்டனாகவும் போட்டிருப்பேன். ஸோ இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்க ஃபார்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா 0-0, 1-0, 2-0, 3-1 எல்லாம் 2-1 இந்த காம்பினேஷனுக்கு தான் நான் டீம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபைனல் டீம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு மேட்ச்க்கும் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஏர்லியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து இங்கே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்துட்டு இமிடியேட்டாகவே கிடைக்கும். ஓகே, அதே போல் வந்து நான் இந்த ரெக்கார்ட் பண்ண வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அது என்னோடய வெப்சைட் தான், இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணலாத. ஸோ ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்க மாதிரியும் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.